வெல்கம் டு மிக்ஸ்டர் லக்ஷன். வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு போண்டா ஒரு பச்சை புளி சட்னி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காஃபியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்த்துடலாம். 2 பல்லேரி வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொடிச்சு விடுங்க. கட்டி கட்டியாக இல்லாமல் பொடிச்சு விடுங்க. கூடவே 1 கப்பு முருங்கைக்கீரை சேர்த்துக்குங்க. கருகாப்பில் தலை இன்றைக்கி தீந்துருச்சுங்க, அதனால் நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். அரிசி மாவு 1 கப் சேர்த்துக்குங்க. இப்போ மைதா மாவு 2 கப் சேர்த்துக்குங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துக்குங்க. நல்லா தண்ணி விட்டு மாவை போண்டா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம். சட்னிக்கு 1 வரமிளகா, 2 பல்லேரி வெங்காயம், 1 துண்டு புளி, 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மல்லி விட்டு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இவ்வளோ தான் நம்ம சட்னி. சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போண்டாவுக்கு. பாருங்கள், மாவு ஊறிடுச்சு. இப்போ நம்ம போண்டா ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நல்லா போண்டா போடுறதுக்கு எண்ணெய் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையில் எடுத்து போண்டாவை போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ திருப்பி விடுங்க. இந்த போண்டா நீங்கள் கார சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது சீக்கிரமாக சிம்பிளாக நம்ம செய்யக்கூடியது தான். நீங்கள் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார்